ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வந்து வாங்க. நம்ம வீட்ல எல்லாம் லஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோறு, எங்க வீட்ல வந்து சாம்பார் வந்து இப்படித்தான் இருக்கும். தண்ணியா தான் வைப்போம். ஏன்னா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பிடிக்காது. எடுத்துட்டேன். எங்க வீட்ல வந்து சாம்பார் வந்து நாங்க இப்படித்தான் வைப்போம். ஏன்னா தண்ணியா இருந்தா தான் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாதிரி காய்கறி எதுவுமே போட மாட்டோம். நல்லா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் அவ்வளோதான் நம்ம வீட்ல இன்னைக்கு லஞ்ச்சு. ஆ மாங்காய் சாப்பிடலாம். உங்க வீட்ல என்ன லஞ்ச்சு கண்டிப்பா வந்து கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சாம்பார் வந்து எப்படி வைப்பேன்னா, ஆ சாம்பார் ரெசிபி வேணும்னா கேளுங்க போடுறேன். பருப்ப வந்து நல்லா கழுவிட்டு, பருப்ப சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் அதிலேயே வந்து வெங்காயம் 1, தக்காளி 1 நாங்க வந்து மொ மொத்தமாவே 4 பேர் தான். ஸோ அதனால ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி என்ன, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ கேரட்லாம் சேர்க்க மாட்டோம். முள்ளங்கி இருந்துச்சு. ஸோ அதனால முள்ளங்கி சாம்பார்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால முள்ளங்கி போட்டு, ஆ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வெட்டி போட்டோம். வேற எதுவுமே போட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது காய்கறிலாம் போட்டா. கொஞ்சமா வந்து உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 டீஸ்பூன் வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் கிட்டக்க வந்து சாம்பாரு பொடி போட்டோம். சாம்பார் தூள் போட்டுட்டு, அவ்வளோதான் விசிலுக்கு விட்டு இறக்கிற வேண்டியது தான். இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா, கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து தாளிச்சு ஊத்திட வேண்டியது தான். இப்படிதான் எங்க வீட்ல சிம்பிளா நாங்க வந்து செய்வோம். நாங்க வந்து பெருங்காயத்தூளோ, இல்லன்னா வந்து இதுவும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்ல என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்க. உங்க வீட்ல என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.